சக்தி மையங்கள் சொல்லலாம். கீழ்நிலையில் இருக்கிற காற்றை மேல்நிலைக்கு இட்டு போகிறதாங்க இதனுடைய சக்தியினுடைய வேலை. சக்தி மையங்களையும் நம்ம தொடர்பு கொள்ளும்போது இதனுடைய தன்மை ஒரு விதமான காற்று சுழற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எதிர்பார்ப்பில்லாத அன்பு உணர்வுங்களுக்கு மேல்நிலை சக்கரம். வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ இறையருள் பெருகட்டும் உங்களுக்குள் சிறப்பாகவும் ஆனந்தமாக வருங்கள். இன்றைய தலைப்பு சக்கராசுங்க, சக்தி மையங்கள் சொல்லலாம். நம்ம முதுகு, பின்முதுகு, முன்முதுகு, நடுவில் சூட்சமத்திலேயேங்கிற முதுகுத்தண்டு மையப்பகுதியிலேயேங்கிற உடலின் மையப்பகுதியிலேயேங்கிற காந்தலைகள் சக்தி மையங்கள் தாங்க அந்த சக்கராஸ். இப்போ இங்கே ஒரு விதமான காற்று இருக்குது. இந்த கீழ்நிலையில் இருக்கிற காற்றை மேல்நிலைக்கு இட்டு போகிறது தாங்க இதனுடைய சக்தியினுடைய வேலை. அதனால் சக்கராஸ் தியானங்கள் பண்ணுறதுனால உடல், மனம், ஆன்மா இதை உணரலாம். அதனால் சக்கராஸ் தியானங்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. சக்கராஸ் தியானம் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும். முதல்ல கீழ்நிலையில் நம்ம உட்காந்து நம்ம அந்த தியானம் பண்ணும்போது இடுப்புக்கு கீழே, அதாவது ஆசன வாய்க்கு ஒரு 1.5 இன்ச்சு மேலே இது மூலாதார சக்கரா. சுவாதிஸ்தான சக்கரா தொப்புள் கொடிக்கு கீழே ஒரு 3.5 to 4 இன்ச்சு கீழே. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேரியேஷன் வரும். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வரும். அதனால் தப்பு கிடையாது. அங்கே சக்தி மையங்களை நம்ம கவனிக்கணும். அந்த பயிற்சியில் சொல்லும்போது அதை கவனிக்கணும். இது சுவாதிஸ்தானகா. இதனுடைய தன்மை நீர், மூலாதாரத்தின் தன்மை மண். இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராஸுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. மணிப்புரகத்துக்கு நெருப்பு. இது இந்த சக்கரா தொப்புள் கொடிக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்தி மையங்களையும் நம்ம தொடர்பு கொள்ளும்போது இதனுடைய தன்மை ஒரு விதமான காற்று சுழற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூணு காற்று ஒன்றா சேர்ந்தால் ஒரு சுழற்சி ஏற்படுதுங்க. அந்த மாதிரி இந்த சக்தி மையங்கள்லாம் மேல் நோக்கி போகுங்க. இதனுடைய தன்மை அந்த பாயிண்ட்டுங்களை, அந்த சக்தி மையங்களை மேல் எடுத்து போகிறது தான். அந்த சப்தங்கள், அதுக்குன்னு ஒரு சப்தங்கள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, கலர் இருக்குது, மாதிரி முத்ரா இருக்குது, அதுக்குன்னு ஒரு உணவு இருக்குது. அதெல்லாம் பண்ணோம்னா நல்லா இந்த சக்தியை, காந்த சக்தியை நம்ம பிரிக்கலாம். அதே மாதிரி ஒரு சார்ஜ் தாங்க இது இப்போ நான் மணிப்புரகம் இருக்கும், கீழ்நிலை சக்கரா. இது கீழ்நிலைன்னா மணிப்புரகம், சுவாதிஸ்தானம், மூலாதாரம். மேல்நிலை சக்கரானது அநாகரம், விசக்தி, ஆக்னே, சிரசாரம். இது இதை ஏன் பிரித்தாங்கன்னா, இது வரைக்கும் சராசரியாக கீழ்நிலை சராசரி மக்களுக்கு நடக்கும். மேல்நிலை சக்கரான்னா அன்பை உணர்றவங்களுக்கு, பிணைப்பில்லாத, நான் சொல்கிறது பிணைப்பில்லாமல் எதிர்பார்ப்பில்லாத அன்பு உணர்றவங்களுக்கு மேல்நிலை சக்கரா நடக்கும். அதனால் இது இந்த சக்கராஸும் ஆக்டிவேஷன் ஆகும். ஒவ்வொன்றும் நம்ம பாசிட்டிவான முறையில் நம்ம ஒவ்வொரு சக்கராவை எடுத்துமோன்னா மேல்நிலைக்கு அது ஒரு பெரிய சக்தி மையங்களாக இருக்குங்க. அதே மாதிரி மேல்நிலைக்கு போன சக்கராவை மீண்டும் நம்ம கீழ்நிலைக்கு ஒவ்வொரு படியாக எடுத்துன்னு மூலாதாரத்திலே நம்ம கவனத்தை முடிச்சோன்னா பார்வையாளராக சாட்சியாக இருந்து நம்ம ஓம்ன்ற மந்திரத்தை, பொதுவான மந்திரத்தை சொல்லி சாந்தின்ற சொல்லி முடிக்கணும். இது சக்கராஸ் தியானத்தினுடைய சின்ன விளக்கு உரைங்க. நன்றி, வணக்கம்.